யாரை பார்த்தாலும் ஹேர் ஃபால், ஹேர் லாஸ் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. என்கிட்ட வர்றவங்களே, மேடம் தலைமுடி நிறைய கொத்து கொத்தா உதிருது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, உங்களுடைய தலைமுடி கொட்டினால் உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருத்தருக்கு தூக்கம் இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகியே தீரும். அப்ப நம்ம நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹேர் லாஸ் ஆகாது. நம்மளுக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னு கேட்டீங்க அப்படி சொன்னா, ஒண்ணு வந்து தூக்கமின்மை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான விதத்துல ஊட்டச்சத்து நம்ம சாப்பிடாததுனால, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருந்தா, பொடுகு தொல்லைகள் இருந்தா கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும். இப்போ உள்ள குழந்தைங்க ஃபேஷன் சொல்லிட்டு யாருமே நம்மளுடைய தலைமுடிக்கு எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. இதுதான் மெயின் ரீசன். இப்ப எந்த குழந்தையாவது, ஸ்கூலுக்கு போற குழந்தையாகட்டும், காலேஜ் போற குழந்தையாகட்டும், ஏதாவது ஒண்ணு தலைக்கு எண்ணெய் வச்சு நல்ல தலைய பின்னி போறாங்களா? கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து அப்படியே லூஸ் ஹேர் விட்டு அழகா என்னென்ன கெமிக்கல்ல பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி போறாங்க. அப்ப கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகாம என்ன பண்ணும்? இந்த மாதிரி சில காரணங்கள்னாலதான் நம்மளுக்கு. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தண்ணி, உப்பு மிகுந்த தண்ணியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும். அப்ப நம்மளுக்கு என்ன காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகாது. ஏன்னு கேட்டா தூக்கம் இல்லைன்னு நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா? தூக்கம் இல்லாததுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் எப்படி ஏற்படுதுன்னா, நம்மளுடைய லிவர் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகி நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்காம நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். இன்னொன்று பொடுகு தொல்லைன்னு சொல்றது, நம்ம ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு நம்ம தலை குளிக்காம நம்ம நீட்னஸ் இல்லாம கிளீன்னஸ் இல்லாம இருந்தோம்னாவோ, அல்லது யாருக்காவது ஒருத்தருக்கு பொடுகு இருந்து அந்த சீப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னாவோ நம்மளுக்கு கண்டிப்பா பொடுகு வந்துடும். அப்ப அந்த பொடுகு போறது நம்மளுக்கு முடி வந்து கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப முடி கொட்டாம இருக்கணும்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃபும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுல ஊட்டச்சத்துக்கள், என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நம்ம முடிக்கு தேவையோ அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் நம்ம சாப்பிடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே டேஸ்ட்டுக்கு அடிமையாகி எந்த உணவுல எந்த இதுல வந்து நல்ல டேஸ்டா இருக்கோ அதை மட்டும்தான் சாப்பிட்றோம். நம்ம உடம்புக்கான ஊட்டச்சத்துக்கான உணவுகளை நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னைக்கு நம்ம நாக்குக்கு நம்ம அடிமையானமோ, நாக்கு சுவைக்கு அடிமையானமோ, அதுல இருந்து நம்மளுக்கு வந்து எந்த உறுப்புக்குமே தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதே கிடையாது. முடிக்கு மட்டும் இல்லை, இதுதான் உண்மை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பை வந்து நம்ம வந்து தேய்க்கும் போது நம்மளுடைய ஸ்கேல்ப்ல ஒரு விதமான நம்மளுடைய விரல் நுனிகள்ல வச்சு லைட்டா எண்ணெய் தேய்க்கும் போது அதுக்கு ஒரு மசாஜ் கிடைக்குது. அப்ப உள்ள நம்மளுடைய முடியோட ஃபாலிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான அந்த இரத்த ஓட்டங்கள் உள்ள போகும். அந்த இரத்த ஓட்டங்கள் உள்ள போகாம நம்மளுக்கு எப்படிங்க முடி நிறைய வரும், நம்மளுக்கு உதிராம இருக்கும். இதனால மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மசாஜ் பண்ணும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். மசாஜை விட்டுட்டோம்னா திருப்பி நம்மளுக்கு முடி கொட்டும். அப்ப இரத்த ஓட்டங்கள் அங்கே சீராக இல்லாம இருந்தாலும் நம்மளுக்கு முடி உதிரும். இந்த மாதிரி சில அதுபோல உப்பு தண்ணியா இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகும். இதை எதுன்னு பார்த்து நம்ம வந்து நீங்க அந்த பேக் போடுறேன், இந்த பேக் போடுறேன், முட்டை பேக் போடுறேன், நம்ம செம்பருத்தி பேக் போடுறேன், மருதாணி பேக் போடுறேன், இப்படி ஒவ்வொன்றிலையும் எடுத்து நீங்க பேக் போட்டீங்கனாலுமே இதெல்லாம் நீங்க கவனத்துல கொண்டால் மட்டும்தான் நம்மளுக்கு முடி உதிராம இருக்கும். இல்லாட்டினா நீங்க எத்தனை பேக் போட்டாலும், வளர்ச்சிக்கு எத்தனை மூலிகைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிறக்கிறதுல இருந்து இறக்கும் வரை நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை சதவீதம் உதிரத்தான் செய்யும். அதை விட அதிகமா உதிரும் பொழுது நம்மளுக்கு அங்கங்கே சொட்டையாகி நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய சொட்டத்தலையோட தான் இருக்காங்க. அதுக்கு சொட்டத்தலையில முடி வளருமா, அந்த இதுல அமேசான்ல வாங்கலாமா, இதுல வாங்கலாமா, இப்படி எல்லாம் பாக்குறத விட்டுட்டு நீங்க லைட்டா ஜென்டிலா ஒரு 10 நிமிஷம் டெய்லி உங்க ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ ஏதோ வச்சு நல்லா அழகா லைட்டா ஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த உங்களுடைய தலையில அந்த பாலிகல்ஸை வந்து உருவாக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்கள் சீராகி நல்ல முடி முளைக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்தாவே போதும், நம்மளுக்கு வந்து முடி உதிர்தல்ல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படி சொன்னா நீங்க எத்தனை பேக் போட்டாலும் நம்மளுக்கு முடி உதிர்ந்துட்டே தான் இருக்கும். திருப்பி அகைன் இந்த கம்பெனி அந்த கம்பெனி நீங்க வந்து மாத்தி வேற இதுகளை ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்களே ஒழிஞ்சு உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்க போகாது. இதெல்லாம் நீங்க கருத்துல வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு முடி உதிர்ல இருந்து தப்பிச்சு நம்ம அழகா இயற்கையான கூந்தலை பெறலாம்.